சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ ஆதி கிட்ட பேசுற அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமா போயிட்டேனா? அவ என்னோட ஆதி. நீ உன் வேலைய மட்டும் பார்த்துட்டு போ. சங்கவி, ஆதி, நீ என்னோட உசுருடா. உனக்கு அது புரியலன்னா நான் உசுறு வாழ்றதே வேஸ்டா. என்னால உன்னை மறுக்க முடியல ஆதி. அதுக்கு நான் என்ன தண்டனை அனுபவிக்கணும்? நீ இல்லனா இந்த வாழ்க்கைய வாழ்றதுல என்ன பலன் சொல்லு? போதும், நான் உன் மேல இருக்கிற அன்புனால என்னென்னமோ பண்ற. வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சங்கவி, நீங்க யாரையும் பின்னாடி வராதீங்க. சங்கவி, ஏறி வந்தீங்க என்ன உயிரோட பார்க்க மாட்டீங்க. நீங்க போக வேண்டாம். நீங்க சொன்னா கேட்கிற மனநிலைமையில அவங்க இல்ல சார். அதுக்காக சார் ப்ளீஸ், நீங்க போனீங்கன்னா விபரீதம் ஆயிரும் சார். சங்கவி, சங்கவி, சங்கவி. மகேஸ்வரி, ஒரு நிமிஷம் குழந்தை எப்படி பார்த்து ஜாக்கிரதை. ஆதி, ஆதி. சங்கவி, அம்மாடி. சங்கவி, சங்கவி. சங்கவி, சொன்ன கேளு சங்கவி. சங்கவி, ஏதோ பைத்தியக்காரத்தனமா ஏதோ பண்ணாத. சொன்ன கேளு சங்கவி, தயவு செஞ்சு கீழே இறங்கி வா. சங்கவி, சங்கவி, சொன்ன கேளு சங்கவி. ஏய் சங்கவி, வந்துருமா ப்ளீஸ். சங்கவி, என்ன பண்ற? சங்கவி, தயவு செஞ்சு கீழே வந்துரு. சங்கவி, கீழே இறக்கலாமா ப்ளீஸ்? தாமோதரா, அங்க பாருடா என் பொண்ணு. சங்கவி, வேணாமா. ஆதி, அவளை காப்பாத்துடா. குதிச்சிட போறா. ஆதி, கூப்பிடுறா அவளை. ஆதி, அவளை இறங்க சொல்லு. நீ சொன்னதா கேப்பா. ஏய் சங்கவி, இறங்கி வா, பேசிக்கலாம். பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. வைத்தியம் மாதிரி பண்ணாத, பேசிக்கலாம் வா. பேசுறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வந்துடுறேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. சங்கவி, நீ கீழே வா. நான் ஆதி கிட்ட சொல்றேன். நீ பேசாத. நான் உன்கிட்ட ஒண்ணும் பேசல. நான் ஏன் ஆதி கிட்ட பேசிட்டு இருக்கேன்? நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. ஆதி, நீ சொல்லுடா. என்ன கல்யாணம் படிக்கிறியா? அத மட்டும் சொல்லு. ஏய் முட்டாள்தனமா பேசாத, இறங்கி வா. ஆதி, என்ன கல்யாணம் படிக்கிறேன்னு சொல்ல இறங்கி வர. இல்லனா விடு. ஏய் சங்கவி, ஏன் இப்படி சொன்னதே சொல்ற? நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ண முடியும்? அப்ப நான் விடு. நான் குதிக்கிறேன். சும்மா சொல்றேன்னு நினைக்காத ஆதி. நான் சொன்னா செஞ்சிருவேன், தெரியும்ல? சங்கவி, ஏய் சங்கவி. தாமோதரா, என் பொண்ணு அழுத்தக்காரிடா. சொன்ன செஞ்சிருவா. அவளை காப்பாத்துடா.
சங்கவி கீழே வாமா. என்னடா இதெல்லாம்? தயவு செஞ்சு அவளை இறங்க சொல்லாதி, எனக்கு தலை சுத்துது ஆதி. ஐயோ எனக்கு புரியல, சொல்லுங்கிறீங்க, என்ன சொல்றீங்க? அவர் உள்ளூர்ல இருந்தது ரொம்ப பெரிய விஷயம். ஃபர்தரா ஒரு ஆபரேஷன் கூட பண்ணணும்னு சொன்னாரு. உங்ககிட்ட சொன்னாரு. உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. ஆனா அவ எப்ப திரும்ப சரியாவான்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி பேசிட்டு போறாருப்பா. சார், டாக்டர்ஸும் மனுஷங்க தான் சார். எங்களால் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும். ட்ரீட்மெண்ட்டை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. பாப்போம், எல்லாம் நல்லபடியா நடக்கும் நம்புவோம். அரவிந்த், ரொம்ப தேங்க்ஸ்பா. நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பார்க்கவே முடியல. அப்படிலாம் ஒண்ணு இல்லை சார். அப்பா, ஐயோ, ஆண்டி ஆண்டின்னு என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாளே, அநியாயமா அவளை இப்படி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டாங்களே. ஐயோ, இதெல்லாம் அந்த கடவுள் பார்த்துட்டு சும்மா தானே இருக்கான். அநியாயம் பண்றவங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. அவன் நியாயமா அவளோட உரிமையை தானே கேட்டா. இங்கதான் நல்லதுக்கே காலம் இல்லையே. நாங்களும் தான் எத்தனையோ நாளா எங்க உரிமையை கேட்டுக்கிட்டே இருக்கோம். இத கேட்கதான் இங்க நாதியே இல்லையே. யாருமே காதுல போட்டுக்கிறதே இல்ல. ஆனா அவ விடுவாளா? அவ உரிமையை அவ உரக்க கேட்கதான் செய்வா. அதுக்காக பாவிங்க இப்படி அவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்களே. ஐயோ ஐயோ ஐயோ, ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்காங்க. அவங்க அப்பா அத்தா நிலைமைய நினைச்சு பார்த்தா அப்படியே கொலையே நடுங்குதே. நாமளும் புள்ள பெத்தவங்க தானேன்னு மனசு கேட்க மாட்டேங்குதே. ஐயோ வாசுகி, புலம்புறங்கிற பேர்ல ஏதாவது ஏடா கூடமா பேசிக்கிட்டே இருக்காத. போய் உன் ரூம்ல உட்காந்துக்கிட்டு தனியா புலம்பு. பாவம், ஏற்கனவே பவித்ரா அழுது அழுது ஓஞ்சு போயிருக்கா. மேல மேல அவளை நோக்கடிக்காத. விடுங்க தாத்தா, மனசுல என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்லட்டும். இவங்க இப்படி பேசுறதும் நம்ம கேக்குறதும் புதுசு இல்லையே. அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய மனசு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இங்க பாருங்க, இது முழுக்க முழுக்க சங்கவி அவளா பண்ணிக்கிட்ட விஷயம். அவளை யாருமே எதுவுமே சொல்லல. அவளா சைட்டுக்கு வந்தா, பேசினா, கத்துனா, நாங்க எல்லாரும் நினைக்காத நேரத்துல இப்படி செஞ்சுட்டா. வித்யா, அவங்களுக்கு எடுபடி வேலை பாக்குறத மட்டும் நீ பாரு. எங்களுக்கு விளக்கம் கொடுக்கற வேலையெல்லாம் நீ பாக்காத. ஹலோ, அவ சைட்டுக்கு அவ வர்றதுக்கு அவ யார்கிட்ட கேட்கணும்? அவளும் பிசினஸ் பார்ட்னர் தானே. அந்த சைட்ல அவளுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. அவ பக்கத்து நியாயத்தை கேட்க வந்திருக்கா. அது ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன்பா, அப்ப பிரசவ வலி வந்து துடிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணை கார்ல கடத்திட்டு போய் நடுராத்திரில நடுரோட்ல விட்டு போனாலே அதுக்கு எங்க போய் நியாயம் கேக்குறது? சொல்லு, எங்க போய் கேக்குறது? பாட்டி ப்ளீஸ். அதுக்கு பதிலுக்கு பதில் பண்ணுவீங்களா? வாசுகி, மாடிக்கு போறியா? யோ, என்ன மாடிக்கு போ அங்க போன்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்க? பொத்துக்கிட்டு நிக்கிறியா? அப்ப கொஞ்சம் பேசாமையே வந்துரு. நாங்க பாத்துக்கிறோம். சங்கவி எப்படி இருக்கான்னு தெரியுதே மாமா. அவ நல்லபடியா திரும்பி வந்துருவாள்ல. அவ எங்க கூடவே வளர்ந்த பொண்ணு மாமா. வந்துருவாமா? அரவிந்த் அண்ணன் விழுந்த அதே இடத்துல விழுந்துட்டான்னு சொல்றாங்க மாமா. எனக்கு ரொம்ப மனசுக்கு பயமா இருக்கு. டாக்டர், டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. சர்ஜரி முடிஞ்சிருச்சு. உங்க பொண்ணு நல்லா இருக்கா.
அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நினைச்சிட்டியா? நான் அப்படியெல்லாம் சத்தியமா நினைக்கல. சங்கவிக்கு இப்படி ஆன உடனே நீ உடைஞ்சு போயிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னதான் நான் அப்ப பார்த்தேன்னு. உன்னால பேசக்கூட முடியல. உன்கிட்ட இருந்து நான் விலகினா உனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமோன்னு தோணுச்சு. சில காயங்கள் எல்லாம் நம்ம தனியா இருக்கும் போதுதான் ஆறும். ஆனா இப்பதான் நான் அவன் கூட ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டான் ஆதி. இதுதான் நினைச்சனே தவிர உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகலாம் நான் அப்படி செய்யல. ஆதி, சங்கவி இப்படி பண்ணதுக்கு நான் தான் காரணமானு கேட்டியே. அதுக்கு மேல என்னால உங்ககிட்ட பேச முடியல. என்னாலயோன்னு தோணுச்சு. இத புரிஞ்சுக்காம என் மேல கோவமா இருக்கியோன்னு நினைச்சிட்டேன் பவி. இல்ல ஆதி, இந்த விஷயத்துல உன் மேல எனக்கு துளி கூட கோவம் இல்ல. தேங்க்ஸ். ரெஸ்ட் எடு போ. எங்க படுத்தா கண்ணை மூட முடியல. சங்கவி கீழே குதிச்சாதான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. சரி, நீ போய் தூங்கு. பாவம் பகல்லே உனக்கு தூக்கம் இல்லைல்ல, டயர்டா தெரியற. எனக்கு மட்டும் தூங்கவா முடியுது? பாட்டி தாத்தா யாருமே தூங்கல. வெளிப்படையா மனசுல உள்ளத பேசிக்கவும் முடியல. எனக்கு அவ மேல கோவம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே ஆதி நாம நினைச்சோம். சீதம்மா, நீ, நான், ஏன் மாமா அவளை இங்கேயே தங்க வச்சாரு. அது அவளுக்கு புரியலையே. ஏன் மனச போட்டு குழப்பிக்கிறீங்க? நாம நல்லவங்களா இருந்துட்டா போதும். அதை யாருக்கும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. எப்படியோ இவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலயும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கீங்களே, எனக்கு அது போதும். சங்கவியும் நல்லா ஆயிடுவா, குணமாயிடுவா சீதாமா. ஆனா என்ன யோசிக்கிற? உடம்பு நல்லா ஆனாலும் அவ மனசு நல்லா ஆகணுமே. திரும்பவும் பழைய இதே வன்மத்தோட அவ சுத்திட்டு இருந்தா அது அவளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் கஷ்டம் இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இல்ல. ராஜசேகர் அண்ணா அவளை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. வெளிநாட்டுக்கா? நீங்களா கெஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லடா, ராதா நீ சொல்லிட்டு இருந்தாங்க. போனா நல்லதா இருக்கும், ஆனா அதுக்கு அவ எழுந்து நடக்கணுமே. நடப்பா, எல்லாமே நல்லபடியா நடக்கும். முடிச்சிட்டானா? பவி, ஜானு நான் பாத்துக்கிட்டுமா? என்னடா கேள்வி இது? இல்ல, பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சுல்ல. அது தெரியுது. அதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா என்ன? போடா, ஆளை பாரு. சரி. கடவுளே, இவங்க 2 பேரும் நிம்மதியா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும்பா. கஷ்டங்களை அனுபவிச்சது போதும். இனிமே இவங்க சந்தோஷமா வாழட்டும். என்ன அண்ணன் இங்க உட்கார்ந்துருக்காரு? நைட்டு வீட்டுக்கு போலையா? அண்ணே. அதா என்னம்மா, டாக்டர் தான் சொன்னாரா? கொஞ்சம் கண்ணு அசந்துட்டேம்மா. இல்லண்ணே, டாக்டர்லாம் ஒண்ணுமே சொல்லல. நான் சும்மா தான் வந்தேன். ராஜசேகர் எங்கம்மா? அவன் தூங்குனானா? தெரியலண்ணே, நானும் நல்லா தூங்கிட்டேன். நீ ரூம்ல போய் படுத்திருக்கலாமே ராதா. அரவிந்தா நமக்கு ரூம் புக் பண்ணிருக்கானே. 105 106 சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லண்ணே, ரூமுக்கு போக மனசு வரல. இங்கேயே உட்காந்துட்டேன். எங்களுக்கு பெத்த கடமை, பொண்ணு, நாங்க இருக்கோம். நீங்களும் ஏன்ன கஷ்டப்படுறீங்க? முதுகு வலிக்க போகுது. ராத்திரி முழுக்க இப்படியே உட்கார்ந்துருக்கீங்களே, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இல்ல ராதா, நான் போக கூடாது. அது தப்பு. என் மனசாட்சியே என்ன கொன்னுடும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் சொல்றேன்ல. அவரும் கோவப்பட்டு போக சொல்றாருல்ல. நீங்க கிளம்புங்க, நான் ஃபோன் பண்றேன். இல்லம்மா, அவனே என்ன வெளியில போன்னு தள்ளுனா கூட நான் போக கூடாது. ஏன் சொல்லு? ராஜசேகர் பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவன் வெளியில எதையும் காட்டிக்க மாட்டாம்மா. நான் இங்க இருக்கிறது அவனுக்கு ஆறுதலா தான் இருக்கும். நான் போயிட்டேன்னு வையேன், ஐயோ
யாருமே இல்லையே நமக்குங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள அவன் உடைஞ்சு போயிடுவான். இந்த நேரத்துல வயசையும் உடம்பையும் அவன் கோபத்தையும் காரணம் காட்டி நான் போனேன்னா நான் என்னமா மனுஷன் சொல்லு? நான் என்ன மனுஷன்? அப்படி போனா அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா? நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன், குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரவா? அப்பா, சங்கவி எப்படி இருக்காப்பா? பரவாயில்லம்மா, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சர்ஜன் ஏதாவது சொன்னாரா மாமா? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ கண்ணு முழிச்சு பார்த்தாதான் அவ பாடி ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்குன்னு அசஸ் பண்ண முடியும்னு சொன்னாரு. நீங்க ஏன் நிக்கிறீங்க டாக்டர்? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். பவித்ரா, நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா? ஆமா டாக்டர், என்னாச்சு? உங்க 2 பேர்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, வாங்க. சீதா, கொஞ்சம் காஃபி கொடுமா. இதை எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்க 2 பேருடைய மனநிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் பேச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். வெளிப்படையா சொல்லணும்னா மனசுல நிறைய குற்ற உணர்ச்சி இருக்கு டாக்டர். அதுல இருந்து தப்பிச்சு வரணும்னு தோணுது. சங்கவி அப்படி பண்ணதுக்கு காரணம் நீ இல்லன்னு நானே என்கிட்ட பல தடவை சொல்லிக்கிறேன். எதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. அதை பத்தி தான் நான் உங்க 2 பேர்கிட்ட பேசணும்னு வந்தேன். சங்கவி தற்கொலை முயற்சி பண்ணதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க 2 பேரும் நினைக்கிறீங்க? உங்க 2 பேரையும் குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளணுங்கிறதுக்காக தான் சங்கவி சூசைட் அட்டெம்ப்டே பண்ணா. உண்மையை சொல்லணும்னா she has won in her attempt. கண்ணை மூடுனா அமைதியா கண்ணை திறந்து உட்கார்ந்து இருந்தா கூட திரும்ப திரும்ப அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அது என் அரவிந்த் விழுந்த இடம். அதுதான் என்னை இன்னும் நிலக்கொலைய வைக்குது. புரியுது. நீங்க அப்ப எல்லாரும் கீழே இருந்தீங்க. ஆனா நான் மாடியில சங்கவிக்கு பக்கத்திலே இருந்தேன். சங்கவி அப்ப நான் ரொம்ப க்ளோஸ் அப்சர்வ் பண்ணேன். நினைச்ச வாழ்க்கை கிடைக்காம கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறவங்களால நிறைஞ்சிருக்கிறது தான் இந்த உலகம். முக்காவாசி பேர் இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு லைஃப்ல மூவ் ஆன் பண்ணி போயிடுவாங்க. ஆனா சில பேர் இருக்காங்க, அவங்களால அப்படி கடந்து போக முடியாது. நாம நினைச்சது நடக்கலையே அப்படிங்கிற கோவத்தை எதிரில் இருக்கிற எல்லார் மேலையும் காட்டுவாங்க. நமக்கு அமைய வேண்டிய வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடியே இன்னொருத்தங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற வெறுப்பு சில பேருக்கு இருக்கும். சங்கவி பாவம், அந்த பிரச்சனை தான். அவளால ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியல. ஆதி மேல சங்கவிக்கு இருக்கிற பாசம் வெறியா மாறிடுச்சு. அந்த வெறியிலையும் கோபத்திலையும் தான் பவித்ராவுக்கு எத்தனையோ தொந்தரவுகளை சங்கவி கொடுத்திருக்கா. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ஐசிங் ஆன் தி கேக் மாதிரி பவித்ராக்கு சங்கவி செஞ்ச தப்புகளுக்கு அவளை தண்டிக்கிறதுக்காக ஆதி போலீஸ் வர வச்சான் பாத்தீங்களா? அது அவளுடைய வெறுப்பையும் கோவத்தையும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தள்ளிடுச்சு. ஏன்னா ஒன்ஸ் அவ ஜெயிலுக்கு போயிட்டானா அவ்வளவுதான். அவளால ஆதியை இனிமே என்னைக்குமே அடைய முடியாது. நிரந்தரமா ஆதியை இழக்க வேண்டியிருக்குங்கிறத அவ ரியலைஸ் பண்ணிட்டா. ஆனா அப்படி எதுவும் நடக்காம அதே சமயத்துல உங்க 2 பேரையும் குற்ற உணர்ச்சிக்குள்ள எப்படியாவது காலம் முழுக்க தள்ளிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ சூசைட் அட்டெம்ப்டே பண்ணிருக்கா. பவித்ராவுக்கு சங்கவி எவ்வளவோ தொந்தரவு கொடுத்த போதும் நீங்க 2 பேரும் அதை பெருசா எடுத்துக்காம அவளை மன்னிச்சு விட்டீங்க. அது எந்த அளவுக்குன்னா அவளை இங்கே இருக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கீங்க. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைச்சிருக்கீங்க. அப்படி இல்ல, சங்கவி தப்பு பண்றப்பெல்லாம்
எனக்கு பயங்கர கோவம் வரத்தான் செய்யும். அப்பெல்லாம் அவளோட வலியை புரிஞ்சுக்கோன்னு பவி எப்பவும் சொல்லிட்டு தான் இருப்பா. அவளுக்கு திருந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுன்னு இப்பவும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பா. சங்கவி நமக்கு பழைய சங்கவியா கிடைக்கணும்னா ஆதியாவ பார்த்தே ஆகணும். டாக்டர் சொன்னாருல்ல, தெரிஞ்சும் ஏங்க அவங்கிட்ட சண்டைக்கு போறீங்க? முடியல ராதா, என்னால தாங்க முடியல. நான் என்ன செய்யறேன்னு எனக்கு எதுவுமே புரியல. இப்படியே போட என் உயிர் போயிரும் நினைக்கிறேன். ஆமா, இதையெல்லாம் பாக்குறதுக்கு நான் சாகிறதே மேல். என்ன நடக்குது அரவிந்த்? அவர் எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காரு? இதுக்கு தான் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன். நீ புரியாம பேசிட்டு இருக்கிற. சங்கவி கண்ணு திறந்த உடனே அவளை பாக்குறதுக்கு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே போயிருந்திருக்காங்க. ஆனா அவ ஆதி ஆதின்னு உன் பேரை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்திருக்கா. என்ன சொல்றீங்க? என் பேரை சொன்னாலா? சரி, அவங்க எல்லாத்தையும் விட எனக்காக நீ ஒண்ணு செய்வியா? உங்க வீட்டில் நான் இருந்தபோது எனக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபோன் வந்துச்சு இல்லையா? டாக்டர் ஆண்டனி தாஸ் உன்னை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வர சொன்னதா நர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அதை வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வேண்டாங்கிறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் என்னை ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு உன்னை இங்கே கூட்டு வந்தேன். அது சங்கவி குணமாகணும்னா நீ அவகிட்ட பேசணும். தப்பா நினைக்காதீங்க. இதோட அவளுக்கும் எனக்குமான உறவை துண்டிச்சுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவ இப்படி பண்ணதுனால அவ உயிர் பிழைப்பாளோன்னு பயமா இருந்துச்சு. பவி மணல் மூட்டையை போட்டு அவளை ஸ்பாட்ல காப்பாத்தினா. உங்க ட்ரீட்மெண்ட் அவளை மீட்டு கொண்டு வந்துருச்சு. போதும், இனிமே நான் போய் பேசினாலாம் நல்லா இருக்காது. அவ லைஃபை பார்த்துட்டு போட்டோம். அதே நீ நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கிற. சங்கவி உயிரோடு இருக்கிறா. பட் அவளுடைய மென்டல் கண்டிஷன் எந்த அளவில் இருக்குன்னு எங்களால் அக்சஸ் பண்ண முடியல. இந்த சமயத்துல நீ அவகிட்ட பேசுறது மட்டும்தான் அவளுக்கு ட்ரீட்மெண்டா இருக்கும்னு டாக்டர் ஆண்டனி தாஸ் ஃபீல் பண்றாரு. எனக்கும் அதுதான் கரெக்ட்னு படுது. திரும்பவும் சங்கவி மனசுல தப்பான ஆசையெல்லாம் திரும்ப வர்றதுக்கு நானே காரணமா இருக்க விரும்பல. எனக்கு பயமா இருக்கு. அது அவ நல்லதுக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். பதட்டப்படாம நான் சொல்றது நிதானமா கேளாது. திஸ் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் ட்ரீட்மெண்ட். ஏம்பா, சங்கவி உயிரோடு இருந்தா மட்டும் போதுமா? அவ சகஜ நிலைக்கு திரும்ப வேண்டாமா? அதே தான் நானும் சொல்றேன். அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வராம இருக்கிறது நல்லதுதான். உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதே சங்கவிக்கு உன்னுடைய பேர் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கு. அதை மட்டும்தான் அவ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காளாம். அவளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. அதனால அவளை சகஜ நிலைக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு நீதான் மருந்து. நான் உங்க வீட்டுக்கு வந்தபோது நீ குற்ற உணர்ச்சியோட இருக்கேன்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட பேசின பிறகு நீ அதுல இருந்து வெளியில வந்தேன்னு சொன்ன இல்லையா? இப்ப நீ சங்கவிக்கு இந்த உதவியை பண்ணலன்னு வச்சுக்க, நீ நிரந்தரமா குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகி இருக்க வேண்டியிருக்கும். அதை நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு இதுல எதுவுமே இல்ல. ஒரு ட்ரீட்மெண்டா தான் நான் இதை கேட்கிறேன். எனக்கு வேற ஆப்ஷன் இருந்து நான் இதை உங்ககிட்ட கேட்பேனா? சங்கவி நார்மலாக வேண்டாமா? சரிப்பா, சங்கவியை விடு. எனக்காக, இந்த டாக்டர் அரவிந்த்காக இந்த ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். இதை நான் செய்யலங்கிறதுக்காக என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. நான் பவி கிட்ட பேசிட்டு அப்புறமா சொல்றேன். இல்ல, அதே நீ எங்க வந்த? உன்னை யாருங்க வர சொன்னது? டாக்டர் போய் சொல்லி தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாருன்னு தெரியும். இல்ல, உனக்கு எப்படி? அத நான் சொல்றேன். உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, ஆனா எப்படி நீ அதை எடுத்துப்பேன்னு தெரியாது. அதனாலதான் உங்க முகத்தை பார்த்து ஏதோ பிரச்சனைன்னு மனசு சொல்லுச்சு, அதான் வந்தேன். சங்கவியை நான் பார்க்கலாமா டாக்டர்? என்ன பேசுற? உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ராஜசேகர் உன்னை பார்த்தாரா இல்லையா? பார்க்கல. சங்கவிக்கு தெரியாம தூரத்துல இருந்து பார்த்துட்டு போயிடுறேன். ரொம்ப அவசியம். தயவு செஞ்சு முதல்ல கிளம்பு. இரு,
எதுக்கு உங்களை போக சொல்றேன்? பவித்ரா கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு தானே என்கிட்ட சொன்னேன். இப்ப அவங்களே வந்துட்டாங்க, கேளு. நல்ல நேரத்துல வந்தீங்க பவித்ரா. சங்கவி கண்ணு முடிச்ச உடனே ஆதியுடைய பேரை மட்டும்தான் சொல்லிட்டு வந்திருக்கிறா. ஏங்க என்னங்க இங்கேயே உட்கார்ந்துருக்கீங்க? வாங்க. நீ போயிட்டு வா ராதா, நான் வரல. நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். என்னாச்சுங்க உங்களுக்கு? டாக்டர் வர சொன்னாருல்ல. நான் சொல்றேன்ல, நீ போயிட்டு வா. ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கும் ஏதாச்சும் சந்தேகம்னா கேப்பீங்கல்ல. இல்லனா என்ன சொன்னாருன்னு என்ன போட்டு தொலைச்சு எடுப்பீங்க. வாங்க, நீங்களே வந்து அவர்கிட்ட கேளுங்க. வாங்க வாங்க. ஏங்க நமக்காக டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. வாங்க, புரிஞ்சுக்கோங்க. சரி விடு, நான் வரேன், போ. டாக்டர் வாங்க. உட்காருங்க. சார் உட்காருங்க. உட்காருங்க. எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க டாக்டர். என்ன சார், என்னாச்சு? ஏன் இவ்வளவு நர்வஸா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்கேன். உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன் சார், எவ்வளவு ஆபத்தான நிலையில இருந்து உங்க பொண்ணு உயிர் பிழைச்சிருக்காங்க. உங்க ஃபேஸ்ல ஒரு ரிலீஃபே தெரியலையே. ஒண்ணு இல்ல, தேங்க்ஸ். இல்ல டாக்டர், ஆதி வந்துட்டு போனது இவருக்கு பிடிக்கல. பவித்ரா வேற கூட வந்தாளா. அவ நல்ல பொண்ணுதான். ஆனா என்னவோ தெரியல, இவருக்கு அவளை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. சார், சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? உங்களுக்கு உங்க பொண்ணு பழையபடி வேணுமா, இல்லைன்னா இப்ப இருக்காங்களே இப்படி இருந்துட்டா போதுமா? என்ன பேசுறீங்க? அதுக்கு தான் அவளை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல போட்டேனா, இல்ல அதுக்கு தான் ராத்திரி பகல உட்கார்ந்துட்டு இருக்கேனா? சார், உங்க பொண்ணு உயிர் பிழைச்சிட்டாங்க, கண்ணு முழிச்சிட்டாங்க, இதெல்லாம் உண்மைதான். ஆனா அவங்க பரிபூர்ணமா குணமாகல. அவங்க பரிபூர்ணமா குணமாகிறது ஆதி கையில தான் இருக்கு. உங்களுக்கு உங்க பக்க கோபம் நியாயம் எல்லாம் இருக்கு. ஆனா உங்க பொண்ணுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கல்ல. பெத்த தாய் தகப்பன் நீங்க 2 பேரும் எதிரில் போய் நின்னாலும் அவ ஆதியை தான் தேடுறா. அதுக்கு சுமார் எவ்வளவு நாள் ஆகும் டாக்டர்? சுமாரா இவ்வளவு காலகட்டத்தில் சரியாகும்னு இதுக்கு டைம் லைன்லாம் கொடுக்க முடியாது சார். ஓப்பனா சொல்லணும்னா, இப்ப நீங்க 2 பேரும் தான் அப்பா அம்மான்னு உங்க பொண்ணு நம்புறதுக்கே நாம ஆதியத்தை நம்பி ஆகணும். உங்க பொண்ணு குணமாறதுக்கு 1 நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், சில வாரங்கள் ஆகலாம், ஏன் மாசக்கணக்கில் கூட ஆகலாம். ஏங்க உட்காருங்க. நீ பேசிட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. உங்களை நீங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் ஆகணும். சார், ஆதிக்கு ஒன்று இங்க வரதுக்கு இஷ்டம்லாம் இல்லை. உங்க பொண்ணு நல்லா ஆகணுங்கிறதுக்காக நாங்க தான் அவனை ரிக்வெஸ்ட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு நான் என்ன செய்யணும்? சார், உங்க பொண்ணுடைய நல்லதுக்காக தானே சார் இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆஸ் அ டாக்டர் உங்க பொண்ணை நார்மலாக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால தான் பேசிட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இப்ப என்ன, ஆதி வருவா, நான் ஒன்னும் சொல்லக்கூடாது, அவ்வளவுதானே? சொல்லவும் மாட்டேன், வாய் திறக்கவும் மாட்டேன், போதுமா? எனக்கு என் பொண்ணு வேணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. என்கிட்ட கேட்கவும் வேணாம், சொல்லவும் வேணாம். சார், அதான் நான் சொன்னேனே. சாரி டாக்டர், தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் எப்பவுமே இப்படிதான். சீதா, அண்ணா, பவித்ராவுக்கு ஒரு ஃபோன் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போமேனா? ஆதியே வந்துட்டான் போல இருக்க.
என்னாச்சுமா? குடிக்க ஏதாச்சும் வேணுமாம்மா? நீ எங்க போன போட்டாலும் எடுக்கல. தாத்தா பதறி மனசு கேட்காம கோயிலுக்கு போயிருக்காரு.